லெனின், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். நேற்றைக்கு பிரதமர் மோடியுடைய பிரச்சாரம் வேலூர் மற்றும் மேட்டுப்பாளையத்தில் அவர் அங்கு பேசிய விஷயங்கள் வந்து திமுக வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது, ஊழல் கட்சியாக இருக்குது, வாரிசு அரசியல் செய்கிறது, இந்த 3 புள்ளியை தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் பேசுகிறார். இந்த கூட்டத்திலும் டச் பண்ணுறார். அதற்கு முதலமைச்சரும் நிறைய கேள்விகளை வச்சிருக்கிறார். உங்கள் கேரண்டியில் 21 கேரண்டி கொடுக்க முடியுமான்னு பல்வேறு கேரண்டிகள், வேலை வாய்ப்பில் ஆரம்பித்து ஜிஎஸ்டியிலேருந்து காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே பலவற்றை குறிப்பிட்டு, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி பலவற்றை குறிப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்களா, கேரண்டி கொடுக்க முடியுமான்னு கேட்குறார். இவர்கள் 2 பேரில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பாதையில் யாருடைய பங்கு அதிகமாக இருக்கிறதா பார்க்குறீங்க? உங்கள் கூட்டணி கட்சி தான் இருந்தாலும் உங்களுடைய மதிப்பீடு இந்த பேச்சில் என்ன இருக்குது? ரொம்ப நம்ம அதை பெரிய புள்ளி உர கடலுக்குள் மூழ்கி நம்ம அகழ்ந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப வெளிப்படையானது. ஒன்றிய அரசு அது 2014 மோடியின் தலைமையில் பாஜக ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கான எல்லா நிதிகளையும் வெட்டி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, இப்போ இங்கே போடப்படுகிற 3ஆம் கட்டம் 4வது கட்டம் போடப்படுகிற நம்ம மெட்ரோ ரயில், அதற்கு ஒன்றிய அரசு ஏற்கனவே ஒத்துக்கொண்ட தொகை சுமார் 5000 கோடி ரூபாய், எக்ஸாக்டாக வேணாலும் சொல்லலாம். அதை கொடுக்கல, அதை இந்த மாநில அரசு நிதியிலிருந்து தான் போடுறாங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டி இந்த மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி அந்த டெபிசிட்டை இது பண்ணுறதுக்கான ஒரு ஒப்புதல் இருந்தது. அந்த அடிப்படையில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இவர்கள் கொடுக்கல. அப்போ ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்னு வருகிற போது பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு புறக்கணிப்பு செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எந்த அம்சத்தில் எடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா மோடி அரசினுடைய பிரமாதமான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த முத்ரா வங்கி திட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. வங்கி கடன் பிரச்சனையே என்னென்னா, சிறு குறுந்தொழிலுக்கு கடன் தான் பிரச்சனையே. அவங்களுக்கான வட்டி விகிதம் கார்பரேட்டுகளுக்கு கொடுக்குற வட்டி விகிதம் அளவுக்கு இல்லை. இன்றைக்கு பிரதமர் மேட்டுப்பாளையத்தில் சொல்கிறார், கோவை சுற்றியுள்ள பகுதிகள் வந்து எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு தொழில்கள் அதிகம் உள்ளது, கோவிடில் பெரும்பாரியாக பாதிக்கப்பட்டிருந்த போது உயிர் மூச்சு கொடுத்து காப்பாற்றி இருக்கிறோம் நாங்கள். உயிர் மூச்சு கொடுத்து காப்பாற்றியது இந்த மாநில அரசு. அவங்களுக்கான உயிர் மூச்சை நிறுத்தியது ஒன்றிய அரசு. உதாரணத்துக்கு சொன்னால் ஜிஎஸ்டி, இந்த ஜிஎஸ்டியும் கோவிடும் வந்த அந்த காலத்தில், அதோடு நம்ம பண மதிப்பிழக்கம் டிமானிட்டைசேஷன், இந்த 3 வந்த பிறகு அவர்கள் வந்து முதலாளிகளாக இருந்தால் 50 பேர் 60 பேர் வேலை வாங்கிட்டு இருந்த இடம்லாம் இப்போ தள்ளுவண்டியில் பணம் விற்கக்கூடிய அளவுக்கு மாறி போனார்கள். எல்லா மிஷினரியும் விற்றுட்டு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழலுக்கு அவர்கள் வந்தார்கள். இப்போ சிறு குறு நடுத்தர தொழில்களை அழித்தது என்பது, நீங்கள் இது ரொம்ப போக வேண்டியதில்லை, கடந்த அதிமுக எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்திலேயே சட்டமன்றத்தில் படிக்கப்பட்ட போது 50,000 சிறு குறுந்தொழில்கள் மூடப்பட்டதுங்கிற தகவலை ஏற்கனவே நம்முடைய சட்டமன்றத்திலையும் அது பதிவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்குற போது இதற்கு முழுக்க யார் காரணம்? அவங்க தான் காரணம். எனவே நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம், ஒவ்வொரு துறையாக எடுத்து பார்க்கலாம். காலத்தில் இப்போ பிரதமருடைய இந்த தொடர் வருகை, அவர் வைக்கக்கூடிய இந்த வாதங்கள் மக்கள் கிட்ட எப்படி போய் சேரும்? அது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா தேர்தல் நேரத்தில் பரப்புரைக்கு மட்டும்தான் இவர் வர்றாரு. தேவைப்படுகிற நேரங்களில், வெள்ள பாதிப்பு வருகிற நேரங்களில், இயற்கை பேரிடர் காலங்களில் இவர் வர மறுத்தவர், இது குறித்து பேச மறுத்தவர். நீங்கள் உதவாமல் கூட, நீங்கள் அதிகம் கேட்குற அளவுக்கு உதவாமல் கூட இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்ச உதவியாவது செய்யணும்ல, அதை கூட செய்ய மறுத்தவர்கள் பாஜக, இதே சாட்சாத் மோடி அவர்கள் தான். எனவே தான் இப்போ வந்து இங்கே அங்கங்கே நின்றுக்கிட்டு ஊழலை பற்றி பேச இவருக்கு என்ன அருகதை இருக்கிறது? நான் கேட்குறேன். எலக்ட்ரல் பாண்டு இன்றைக்கி சந்தி சிரிக்குதுங்க, இன்றைக்கி சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. ஒரு தலித் விவசாயி இடத்த, அது ஏற்கனவே இருக்குது குஜராத்லேயே, அவர் சொந்த மாநிலத்தில், அந்த விவசாயிக்கு சொந்தமான இடத்த இவங்க வந்து விற்று ஒரு நிறுவனத்துக்கு புரோக்கராக இருந்து, ஒரு மாவட்ட ஆட்சியரும் துணை ஆட்சியரும் புரோக்கராக இருந்து விற்று அவங்களுக்கு போக வேண்டிய பணத்தில் 10 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கி விற்றுட்டானே, கொடுத்துருக்குறானே. அதில் வந்து ஒரு கோடி ரூபா சிவசேனாவுக்கு, மீதி எல்லாமே 10 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா பாஜக பெற்றிருக்கிறார்களே. அதுக்கு என்ன சொல்லி, இது வைப்பு தொகை, இது வந்து இப்படி போட்டிங்கன்னா 1.5% உங்களுக்கு வட்டி கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை காட்டி சாதாரண படிப்பறிவு இல்லாத ஏழை தலித் விவசாயியை இன்றைக்கி வஞ்சித்து இருக்கிறார்களே. இதை விடவா ஊழலுக்கு நீங்கள் சொல்லணும்? எலக்ட்ரல் பாண்டு நீங்கள் கதையில் வந்த பிறகு இவங்களுடைய ஊழல் இன்றைக்கு உலகத்துக்கே வெளிப்படையாக காமிச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொன்னால், முதல் நாள் ரைடுனா அடுத்த 3வது நாள் அங்கே போய் வசூலிக்கிறீங்க.
அப்போ நீங்கள் இந்த நிறுவனங்களை எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஒன்று எதிர்க்கட்சிகளை சிறைப்படுத்த, அவங்களோட பிரச்சாரத்தை முறியடிக்க. கெஜ்ரிவால் உட்பட இன்னைக்கு அது அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹேமந்த் சோரன் அவர்களையும் உள்ள புத்தூக்கி போட்டிருக்கீங்க. மறுபுறத்தில் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய சொந்த பண வரவை அதிகப்படுத்துவதற்கு நீங்கள் கடைபிடிக்கிற ஒரு தவறான முயற்சியாக அது இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, அந்த நீங்கள் சொல்றது மாதிரி ஒன்றுமே செய்யல, அவர்களும் ஊழல் அப்படின்னா, அப்படியான ஒரு ரோட் ஷோ இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து இத்தனை ரோட் ஷோ அவர் செய்கிறார், பிரதமர் செய்கிறார் அப்படின்னா, அந்த ரோட் ஷோ செய்வதற்கான ஒரு கட்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படியான ஒன்றா பார்க்க வேண்டியது இருக்குங்க. நிச்சயமா. ஏன்னா அதே 500 பேரை திரட்டி அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்கல்ல. ரோட் ஷோவில் மக்கள் வரல, இவங்க திரட்டி வந்திருக்கிற அந்த 500 பேரை மறுபடியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டேஜ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதே ஆட்கள் தான் கையை காட்டிக்கிட்டு வர்றாங்க. ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இது வேணா வடப்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்புவார்கள், இங்கே நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஒரு நெரேட்டிவ் இருக்குது. இப்போ அவர் சொல்கிற போது என்ன சொல்கிறார்? 2014 இருந்தால் நாடே வளர்ச்சி பாதைகள் இருக்குது, அதுக்கு முன்னாடி வரலையும் ஒன்றும் இல்லைன்றார். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 6 ஆண்டு காலம் வாஜ்பாய் பிரதமராக இருந்திருக்கார். அப்போ அதையும் வளர்ச்சி பாதை இல்லைன்றார். இங்கே அட்டல் பேரில் பல திட்டங்களை கொண்டு வர்றாரு. அவர் வந்து மாபெரும் மகான் அப்படின்னு சொல்கிறாரு. 2014 சொந்த கட்சியை சார்ந்த வாஜ்பாய் ஆட்சி காலத்தையே நிராகரிக்கிறார். அப்போ இது ஒன்றும் சுயம்பு இல்லை. இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது சுயம்பு இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் வெள்ளைக்காரன் நாடு விடுதலை பெற்ற போது மியார் 1% தான் நம்ம ஜிடிபி. அவர் வந்து பிரதமரா இருந்த காலகட்டத்தை அவர் என்டாஸ் பண்றாரு. இந்த வளர்ச்சிக்கு என்னுடைய பங்கு. இது வளர்ச்சி அல்ல, இது வளர்ச்சி அல்ல, வீங்கி பெருக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கோடானு கோடி மக்கள் வளர்ச்சியின் அந்த அந்த சாலையை கூட தொட முடியாது, அந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கிறாங்க. இப்போ குடும்பங்களுடைய வருமானம் மிக பெரும் சரிவை கண்டிருக்கிறது. குடும்பங்கள் கடன் அதிகரித்திருக்கிறது. வெறும் 7 லட்சம் ரூபா 7 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது, இன்றைக்கி 37 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்குது இந்த 10 ஆண்டுகளில். நீங்கள் எடுத்தீங்கன்னா புள்ளி விவரங்களை நான் நிறைய சொல்ல முடியும். ஆனால் பெரும் நிறுவனங்களுக்கான சலுகை தொடர்ந்து அளிக்கப்படுகிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டம் 50%, வாழ்க்கையில் அடியில் இருக்கக்கூடிய 50% மக்கள், அவங்கள்ட்ட ஜிஎஸ்டி வசூலிக்கிறது 64%. டாப் 10%லேருந்து 3% தான் நீங்கள் ஜிஎஸ்டி வசூலிக்கிறீங்க. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும் நிறுவனங்களுக்கும் பணக்காரர்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் அம்பானி அதானி, மோடியினுடைய ரொம்ப சொல்லுவாங்கள்ல, அந்த உடுக்கை இழந்தவன் கை போலே இடுக்கன் கலைகிற நட்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது, அந்த பெரும் நிறுவனங்களுக்கு தான் இருக்குது. அந்த நட்பை பாராட்டுகிற விதத்தில் அவங்களுக்கு தான் வரி சலுகை, அவங்களுக்கு தான் கடன் ரத்து, வராக்கடனாக வைப்பது. கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் வங்கிகளுக்கு திவாலாகிற அளவுக்கு இவங்க கடன்களை எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, கடந்த 2014 ஒட்டுமொத்த இந்தியா, காங்கிரஸினுடைய 65 வருஷம், நாங்கள் அவர் மாதிரி இல்லை, வாஜ்பாயும் சேர்த்துக்கிறோம், வாஜ்பாய் ஆட்சி காலம் வரலையும் வாங்கிய மொத்த கடன் 55 லட்சம். இந்த 10 ஆண்டில் இவர் வாங்கியவர், இவர் ஊருக்கு உபதேசம் செய்கிறார்ல, தமிழ்நாடு கடன் வந்து விட்டது, அது வந்து விட்டதுன்னு. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடன் நம்ம ஜிடிபியில், தமிழ்நாட்டு ஜிடிபியில் 30%. ஆனால் இந்தியாவின் கடன் 165 லட்சம். நீ 159ங்கிறது முன்னாடி, இந்த ஆண்டு 165 லட்சமாக உயர்ந்து விட்டது. அது இந்திய ஜிடிபியில் கிட்டத்தட்ட 64% ஆகிவிட்டது. 30% கடன் வாங்கினதுக்கே இப்படி முகாரி பாடுறீங்களே, 64% இன்னும் சொல்ல போனால் ஜிடிபிக்கு 100% வந்துடும் இன்னும் 2 வருஷத்தில் என்கிற கணிப்பையெல்லாம் பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ எல்லா விதத்திலும் ஒரு செயலற்ற, பொருளாதார வளர்ச்சியை குன்ற வைத்த, இன்னும் சொல்ல போனால் கல்வியை, வேலை வாய்ப்பை முடக்கிய ஒரு மாபெரும் பாதகத்தை செய்த ஆட்சி தான் பாஜக. அந்த இடர்பாடுகளிலிருந்து இங்கே நம்ம தமிழ் இளைஞர்களை, மாணவர்களை, தமிழக மக்களை பாதுகாத்து அவங்கள வளர்ச்சி பாதையில் தொடர்ந்து கொண்டு போகிற ஒரு உன்னத செயல் தான் நம்ம முதல்வர் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கார். எனவே நீங்க ஒரே ஒரு உதாரணம் அதோட முடிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு வர்றபோது நீங்க நம்மள்கிட்ட வசூலிக்கிறதுல 29 பைசா கொடுக்குறீங்க, 29 பைசே. ஆனால் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசம் கொடுப்பது எத்தனை மடங்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அப்போ இது எல்லாமே நீங்கள் இதோடு இணைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு வடிகட்டி எப்படி காலனி ஆதிக்கம் நம்ம முன்னாடி உறிஞ்சி எடுத்தார்களோ அதே போலவே இன்றைக்கு ஒன்றிய அரசு வளர்ந்த மாநிலங்களை உறிந்து எடுத்து